ஹலோ! வெல்கம் டூ மை சேனல் காய்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன வேலையா வெளிய போறேன். ஒரு பொருள் வாங்குறதுக்காக கடைக்கு போ வேண்டியதா இருக்கு. ஸோ இங்க ஒரு சில பொருள்லாம் கிடைக்காது. நம்ம பஸ்ஸு புடிச்சு ஒரு 1 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் வாங்கின்னு வர வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால இப்போ நான் பஸ்ல தான் போப்போறேன். அ போம்போது சில நல்ல அரிய வகை இயற்கை காட்சிகளெல்லாம் காட்டுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பெண்டில பஸ்ஸில் போகும்போது நல்லாயிருக்கும். ஜன்னல் சீட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கிடைச்சிரும். ரிட்டர்ன் வரும்போது தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி, டைம் ஆயிடுச்சு. நம்ம கிளம்பலாம். ஓகே, வாங்க. வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. பஸ் வந்திருக்குமான்னு இன்னும் தெரியல. இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. போய் பார்க்கலாம். இன்னும் பஸ்ஸு வரவில்லை. பஸ் அங்கே தான் நிற்கும், இந்த டேர்னிங்கில். இப்படி தான் வரணும். ஃபெஸ்டிவல் லீவ்னாலே இங்கே கூட்டங்கள் அதிகமாக வரும். எவ்வளோ கார் நிற்குது பாருங்கள், 1 பை 1 வரிசையாக. இது கொஞ்சம் தான், இது இன்னும் இருக்குது. போகிற வழியெல்லாம் கார் தான் நின்று இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. ஓடுறா. இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்க, சிக்னல் போட்டா. ஓடு. வேற வழியில இந்த இடத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம போகலாம். திருப்பி பஸ்ஸை பிடிக்க முடியுமா தெரியவில்லை. வர வேண்டிய பஸ் 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதனால அவருக்கு டைம்ல இல்லை, உடனே எடுத்துடுறேன்னு சொன்னாரு. பிடிக்க முடியுமே தெரியல, வாங்கிட்டு போய் பார்க்கலாம். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் சிட்டியில் இருக்கிற ஒரு ஏரியா. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மார்க்கெட் ஏரியா. எந்நேரமும் டிராஃபிக் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா சொல்லப்போனால். பூ மார்க்கெட். பஸ் பிடிக்க முடியுமா தெரியவில்லையே. இருக்கலாம், போயும் இருக்கலாம். பழக்கடைகள் எல்லாம் இருக்கிறது. பஸ் ஸ்டாண்ட் உள்ள வந்துட்டோம், ஆனா நம்ம போற பஸ் இருக்குதான் தான் தெரியல. சரியான வெயில். நம்மளது வேற MI4 வேறையா, சரியா சூடாகுது. சார்ஜ் வேற அதுக்கே குறையுது. மேலே போற வரைக்குமா தாங்குமான்னு வேற தெரியவில்லை. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு. பயங்கர டிராஃபிக். நினச்ச டைமுக்கு போக முடியல, பஸ்ஸு கிடைக்கல.
நிறைய லேட் ஆகி போச்சு. 2 1/2 மணி நேரம் கிட்ட லேட்டு. போகும்போதும் லேட்டு, வரும்போதும் லேட்டு. ஏன்னா நார்மலா சனி, ஞாயிறுனாவே இங்கே பயங்கரமா கூட்டம் இருக்கும். காருங்க நிறைய வரிசையா வரும். பஸ்ஸு போகிறதுக்கே இடம் இருக்காது. இது லீவ் நாள் வேறயா, ஆயுத பூஜை, காந்தி ஜெயந்தின்றதுனால அடுத்த வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு அப்படியே தொடர்ந்து 5 நாள் வரதுனால செம்ம கூட்டம். நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு இருந்தாங்க. அதனால நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. பஸ்ஸில் நான் காமிச்சிருப்பேன் நிறைய கார் நிற்கிறதெல்லாம். இந்த லீவ் நாளானாலே இது ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை வாங்கிட்டு நான் ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே பஸ் எடுத்துட்டாங்க. வேறு வழி இல்லை. ஸோ அங்கேயே வெயிட் பண்ணி அடுத்து இன்னொரு பஸ்ஸு இருந்துச்சு. அதை பிடிச்சி வந்தேன். மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் போகிற ஸ்டாப்புக்கு முன்னாடியே 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அவர் இன்னொரு ட்ரிப் அடிக்கணும். அதனால டைம் ஆகுதுன்ட்டு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் எடுத்துன்னு போயிட்டாங்க. அங்கேருந்து இறங்குனேன். நல்ல வேளை ஸ்பெஷல் பஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. பின்னாடியே வந்துச்சு. அது நான் போகிற ஸ்டாப்புக்கு போச்சு. ஸோ உடனே அதில் ஏறி அங்கே வந்து சேர்ந்துட்டேன். ஒரு 5:30 ஆச்சு வந்து சேர்றதுக்கு கரெக்டாக. நம்ம வந்து 2 மணிக்கு கிளம்புனோம். வந்து சேர்றதுக்கு 5:30 ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் கூட சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.